தன்னை பரிகாரமாய் கொடுத்தார் ஆண்டவர். தன்னை பரிகாரமாய் கொடுத்தார். தன்னை பரிகாரமாய் கொடுத்தார். இது ஒரு புரியுமான தன்மை. பரிகாரமாய் இதை நீ கொடுத்தீனா இதை நான் தரேன், இதை நீ கொடுத்தீனா நான் இதை உனக்கு தரேன். பிசாசு அவருக்கும் ஒரு டீம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த படுபாவிகளுடைய ரத்தம் எல்லாம் சுத்தமான ரத்தமாய் மாற வேண்டுமானால் உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தி, உம்முடைய ரத்தத்தால் கழுவினால், உம்முடைய ரத்தத்தால் சுத்திகரித்தால், நீர் ஜீவனை கொடுத்தால் இவர்களை விடுவிப்ப. இவர் இன்று என்னுடைய அடிமையாக இருக்கிறாங்க. பாவத்துக்கு அடிமைகள், பிசாசு அடிமைகள், அவை என்னுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அவை நீர் என்னை கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று சொல்லி உண்டி அவை பாவத்தில் உன்னை மீட்க ஆண்டவர் ஒரு தேவதூதனை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு கேருபீனை கொடுக்கிறார். ஆண்டவர் ரட்சகத்தை கொடுக்கிறார். சகலத்தை உருவாக்கின அவரே தன்னையே ஒரு தேசத்தில் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் ஒரு தேசம் தோற்று போய்விட்டது. தோற்ற அந்த தேசத்துடைய ராஜாவை, அந்த குடும்பத்தை எல்லாம் அழித்து கொண்டார். அப்பொழுது அங்கிருந்து விவசாயி யாருக்கும் தெரியாமல் ராஜாவுடைய கடைசி பையனை தப்பிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் அந்த விவசாயிக்கு அதே வயசுல அதே போல ஒரு பையன், அவர் 2 பேரையும் தன்னுடைய பிள்ளைகள் போலவே அவர் பிள்ளைகள் வளர்ந்தார். திடீரென்று இந்த செய்தி அந்த எதிர் தேசத்து ராஜாவுக்கு சென்றது. விவசாயி வீட்டிலே ராஜாவுடைய குமாரன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வளர்ந்து பெரியவனானால் அவன் அந்த தேசத்தை எல்லாமே கூட்டிக் கொண்டு நம்முடைய யுத்தத்துக்கு வருவான். இப்பொழுதே அவனை சாக வேண்டும். ராஜா பார்த்தால் ஒரு பெரிய படையை அனுப்பினான். இந்த விவசாயி அது வீட்டுக்கு பெரிய படை வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டது. விவசாயி பார்க்கிறான். என்னன்னு கேட்டான். ஒரு வீட்டிலே ராஜகுமாரன் உண்டு. மரியாதையாக அந்த ராஜகுமாரனை கொடுத்து விடு, அல்லது ஒரு பிள்ளையை கொண்டு கொடு. ஆனால் ராஜகுமாரன் யாரு, விவசாயிகள் பிள்ளை யாரு கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, சேவகர் ராஜகுமாரனை கொடுத்து விட்டால் ஒரு பிள்ளை நாங்கள் காப்பாற்றி விடுவோம், நீ கொடுக்க விட்டால் 2 பேரையும் கொண்டு விடுவோம். பெரிய ஒரு சோதனை. என்ன செய்வதென்றே என்ன செய்வதென்றே யோசித்து 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 பார்த்தோம். 2 பிள்ளைகளுமே அந்த விவசாயியை கட்டிப்படுத்தாப்பா, எங்களை விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. 2 பிள்ளைகள் கதறி 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 அழுகிறார். பொறுத்து பொறுத்து பார்த்தார் விவசாயி. கடைசியாக தன்னுடைய சொந்த மகனை பிடித்தான். மகனை பிடித்தார், இழுத்தான். அந்த மகன் கதறாப்பா, உங்க பிள்ளைப்பா, நான் என்னை விட்டுறாருங்கப்பா, என்னை விட்டுறாருங்க. அவன் சொன்னான், இதுதான் ராஜகுமார், தன்னுடைய குமாரன் எடுத்து இதுதான் ராஜகுமார் என்று கொடுத்தான். அவன் யோசித்தான், என் பிள்ளை மறித்து போனால் எனக்கு மாத்திரம் நஷ்டம், ராஜகுமாரன் மறித்தால் தேசத்துக்கு நஷ்டம், தேசத்துக்கு ஜனங்களுக்கு நஷ்டம், வருங்காலத்துக்கு நஷ்டம், இந்த முழு படைக்கு நஷ்டம், எல்லாருக்கும் நஷ்டம். அவை நான் நஷ்டப்படுறேன், ஆனா என் பிள்ளையை அவன் மறிக்க கொடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தான். அவருடைய கண்களுக்கு முன்பாக அந்த பிள்ளையை குத்தி துண்டு துண்டாக வெட்டி போட்டார். அப்பொழுது கண்ணீரோடு விவசாயி சொன்னான், என் தேசத்துக்காக, என் தேசத்து ஜனங்களுக்காக
இந்த மனுஷன் படாத அகோரமான பாடுகளை பட்டு சிலுவையில் அடைந்து அவர் மரித்து அவர் அடக்கப்படும் அளவிற்கு அடக்கப்பட்டு உயிரோடு எழுப்பும் அளவிற்கு அவரை இழுத்து கொண்டு வந்து அவரை அடித்து நொறுக்கி அவரை கிழித்து அவ்வளவாய் பாடுபட வைத்தது பாவம். ஆனால் இயேசு சொன்னார், அந்த பாவத்திற்கு பரிகாரமாய் நான் என்னையே கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, பாவ சஞ்சலம் அகோரமானது. ஆனால் இயேசு இந்த காலையில் சொல்லுகிறார், அந்த பாவ சஞ்சலத்தை 100% நீ ஜீவிக்கிற நாள் முழுவதும் அது உன்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஜீவ காலமெல்லாம் உன்னை காத்து நித்திய ராஜ்யத்திலே உன்னை என்னோடு சேர்ந்து கொள்ள முடியாது.